தமிழ்நாட்டுக்குள்ள ரன் ஆகிற வந்தே பாரத்லேயே மோஸ்ட் பிரஸ்டீஜியஸ் அண்ட் டிமாண்டிங் வந்தே பாரத்தான திருநெல்வேலி வந்தே பாரத்தில் பிசினஸ் கிளாஸ் ஜேர்னி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க என் கூட சேர்ந்து நீங்களும் ஒரு சூப்பரான ரயில் பயணத்துக்கு தயாராகுங்க மக்களே. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 2023 இதே செப்டம்பர் மாதம் நம்ம திருநெல்வேலிக்கு மினி வந்தே பாரத் லான்ச் பண்ணாங்க. மக்கள் ரொம்பவே சந்தோஷமாக வந்து நம்மளால் அதில் ட்ராவல் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, மக்கள் வரவேற்பு ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வருஷம் 2025 ஜனவரி மாதம் வந்து உங்களுக்கு வந்து கோச் வந்து அப்டேட் பண்ணாங்க. அதாவது 16 கார் வந்தே பாரத் வந்து அப்டேட் பண்ணி விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த செப்டம்பர் மாதம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதோட டிமாண்டிங் இன்னுமே அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து 20 கார் வந்தே பாரத் அதுவும் சாஃப்ரான் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க மக்களே. உள்ள இன்டீரியர்லாம் எப்படி இருக்க போகுது, ஏதாவது அப்டேட்லாம் நடந்திருக்கா சொல்லி எனக்கு எதுவுமே தெரியாது. வெல்கம் பேக் டு மதன்சன். என் கூட நீங்களும் ஒரு சூப்பரான டிஜிட்டல் பயணத்தை தயாராங்க. இன்னைக்கு நம்ம ட்ரெயின் நம்பர் 20665 நம்ம நெல்லை வந்தே பாரத் ஃபுல் ஸ்ட்ரெச் வந்து நம்ம டிராவல் பண்ண போறோம். ஸோ வாங்க அப்படி நம்ம வந்து சென்னை எக்மோர்லேருந்து நம்ம பயணத்தை அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம லஞ்ச் எங்கேயா சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா வெளியே போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து எக்மோருக்குள்ள போகலாம். இன்னும் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு வந்து போடலாங்க. ஸோ பிளாட்ஃபார்ம் போட்டதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து உள்ள போயிடலாங்க. நமக்கு வந்தே பாரத்தில் ஃபுட்டு வந்து நமக்கு லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு எனக்கு கரெக்டாக தெரிலங்க. அதனால தான் எதுக்கும் இருக்கட்டுமேனு ஒரு 2 பரோட்டா சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். ஏன்னா வந்து ஒரு டவுட்டாக இருக்குது, லஞ்ச் ஸ்கிப் பண்ணிட்டு டின்னர் மட்டும் தருவாங்களா என்ன ஏதுன்னு. 2 பரோட்டா வாங்கி சாப்பிட்டாச்சுங்க. விலை வந்து 30 ரூபா. டேஸ்ட் வந்து நல்லாவே இருந்துச்சு. உங்களுக்கு வந்து சென்னை எக்மோருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் நிறைய வந்து உங்களுக்கு சின்ன கடைகள் இருக்கவங்க தான் வந்து நம்ம வாங்கி சாப்பிட்டோம். பிளாட்ஃபார்ம் வந்து இப்போ திருநெல்வேலியிலேருந்து வர வந்தே பாரத்தாங்க அப்படியே உங்களுக்கு வந்துட்டு மெயின்டெனன்ஸ் அதாவது செகண்டரி கிளீனிங்லாம் முடிச்சு உங்களுக்கு போகும். பிளாட்ஃபார்ம் 4லேருந்து வந்துட்டு கிளம்போதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த வண்டி வந்து அரைவாகிறது பிளாட்ஃபார்ம் 4 தான் போட்டிருக்காங்க. ஸோ வாங்க அப்படியே நம்ம வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 4க்கு போகலாம். நம்ம அப்படியே வந்து பிளாட்ஃபார்ம் 4க்கு போகலாம். உங்களுக்கு சென்னை எக்மோரில் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கனால உங்களுக்கு அங்கங்கே வந்து நிறைய வேலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. ட்ரெயினுமே வந்து கம்மி அளவில் தாங்க இப்போது சென்னை எக்மோர்லேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. இது நிறையா ட்ரெயின் வந்து உங்களுக்கு வந்து தாம்பரத்துலேருந்து தான் வந்து கிளம்புது. வருது மக்களே, திருநெல்வேலியிலேருந்து இங்கே சென்னை வரைக்கும் வரக்கூடிய ட்ரெயின் நம்பர் 00666 அந்த வந்தே பாரத் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து வந்துருக்கு. இந்த வண்டி வந்து க்ளீனிங் ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து திருநெல்வேலி கிளம்பி போகுங்க. வாவ் மக்களே, நம்ம நெல்லை வந்தே பாரத்தை பாருங்கள். சாஃப்ரான் கலரில் சும்மா மின்னிக்கிட்டு இருக்குதுங்க. சூப்பருங்க. முன்னாடி போகிறது C18 அப்படியே C17 அப்படியே ஸ்டார்ட் ஆகுது இங்கேருந்து. நம்மளோட இந்த நெல்லை வந்தே பாரத்தில் நான் எந்த கோச்சில் ட்ராவல் பண்ண போறேன்னு உங்களுக்கு நான் சொல்லவே இல்லைல்ல. அது வந்து சர்ப்ரைஸாக வைக்கலான்னு நினச்சேன். பட் வந்து நீங்கள் தமிழில் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. எஸ் மக்களே, நம்ம வந்து இன்றைக்கி எக்ஸிக்யூட்டிவ் காரில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி இதே திருநெல்வேலி வந்தே பாரத்தில் நம்ம வந்து நார்மல் ஏசி சேர் காரில் ட்ராவல் பண்ணியிருப்போம். ஸோ எக்ஸிக்யூட்டிவ் காரில் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது இந்த சாஃப்ரான் காரில். ஏன்னா நான் ஒரு ஃபோட்டோவில் பார்த்தேன், அந்த ஃபோட்டோவில் உள்ளுக்குள்ள இன்டீரியர் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. அதை பார்த்தோன்னா கண்டிப்பாக இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே ஆகணும், அதை உங்களுக்கு ஷேர் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு வண்டியில் பயணம் வந்து இப்போ எக்ஸிக்யூட்டிவ் காரில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ வந்து எல்லாம் இப்போ இறங்குவாங்க. இறங்கினதுக்கப்புறம் நம்ம சொன்ன அப்புறம் உங்களுக்கு செகண்டரி மெயின்டெனன்ஸ் அதாவது நார்மல் க்ளீனிங் ஒர்க்கு, ரெஸ்ட் ரூம் ஒர்க்கு, வாட்டர் ரீஃபில்லிங் எல்லாமே இங்கே நடக்குங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளை வந்துட்டு உள்ளே ஏற அலோவ் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதுக்காக இந்த வண்டிக்கு வந்து 20 கோச் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு. எவ்வளோ கூட்டம் போகுது பாருங்களேன். உங்களுக்கு சென்னையிலே இவ்வளோ பேர் இறங்குறாங்க. இத்தனைக்கும் இதே ரூட்டில் இன்னொரு வந்தே பாரத் உங்களுக்கு ரன் ஆகுது. உங்களுக்கு நாகர்கோவில் வந்தே பாரத். அப்படி இருந்துமே இந்த வண்டிக்கான டிமாண்டிங் பார்த்தீங்கன்னா ஏறிக்கிட்டே தாங்க போகுது. வண்டி உள்ளே வந்தோன்னே பரபரப்பாக வேலைகள் எல்லாமே நடக்குதுங்க. ஏன்னா அடுத்த 1 மணி நேரத்தில் உங்களுக்கு வந்து க்ளீனிங் ஒர்க்கு அண்ட் தென் வாட்டர் பாட்டில் உங்களுக்கு நியூஸ் பேப்பர் எல்லாமே வந்து உள்ளே வந்து லோட் பண்ணணும். அதனால் வந்து எல்லாம் வந்து பக்காவாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எல்லா விண்டோஸ் எல்லாமே பக்காவாக தொடச்சி நீட்டாக க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. டோர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க மக்களே உள்ள க்ளீனிங் ஒர்க்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம். இது வந்து அதாவது C11 அங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா E1 அதான் வந்து நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய கோச்சு. ஃபஸ்ட்டு இந்த நார்மல் ஏசி சேர் கார் உள்ள இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே நம்ம கோச்சில் போய் பார்க்கலாங்க. நார்மல் ஏசி சேர் காரில் நம்ம நிறைய வாட்டி ட்ராவல் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் உள்ளே வரும்போது உங்களுக்கு லைட்டாக வந்து சீட் கலரிங் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க மக்களே. உங்களால் அதை பார்க்க முடியுமா? இதுக்கு முன்னாடி நம்ம ட்ராவல் பண்ண ஏசி சேர் காருடைய கலரிங்க்கும் இந்த கலரிங்க்கும் நீங்கள் வந்து லைட்டாக அந்த டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். அந்த ப்ளூ கலர், அந்த ப்ளூ ஷேட், அந்த டிசைன், சீட் டிசைன்லாம் லைட்டாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்க, நல்லா தாங்க இருக்குது. நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ணக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் சேர் காருக்குள்ளே வந்துட்டோம் மக்களே. ஸோ உள்ளே வந்தோன்னா இந்த ஏரியாவில் உங்களுக்கு அப்புறமா எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு இன்டீரியர் பாருங்கள். எஸ் மக்களே, நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோவில் பார்த்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி சீட் கலரிங் தான் கொடுத்துருக்காங்க. சீரியஸ்லி வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ உள்ளே போய் நம்ம சீட் எதுன்னு ஃபஸ்ட்டு போய் பார்ப்போம் வாங்க. ஓகே, க்ரௌடு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு சென்னை எக்மோர்லேயே வந்து கொஞ்சம் ஃபுல் ஆகிடுச்சுங்க. நமக்கான சீட் வந்து 45ங்க. இதுதான் வந்து நமக்கான சீட்டுன்னு நினைக்கிறேன். இருங்க பார்த்துக்குவோம், இதுக்கு செக் பண்ணிக்கலாம். எஸ், E1ல் 45 இதுதான் வந்து நமக்கான சீட்டு. சீட்டெல்லாம் ஓகே தான், எல்லாம் நல்லா தான் இருக்குது. பட் வந்து நமக்கு வந்து விண்டோ பார்த்தீங்கன்னா இப்படி அடைச்ச மாதிரி வந்துருக்குதுங்க. கடவுளே, இப்படியா வரணும் நினச்சேன். ஏதாவது ஒன்று ஆப்பு வைக்கணும், அதே மாதிரி லைட்டாக வச்சிருச்சு. சரி இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு ஏதோ இந்த கேப்பில் நம்ம வந்து பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு சீட் கலரிங் பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி இந்த
பிளாக் வித் கிரே ஷேடில் ஒரு மாதிரி வந்து புள்ளி புள்ளியாக வச்சு இதோ இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. நல்லா நீட்டாக இருக்குதுங்க. நல்லா கால் நல்லா நீட்டிக்கலாம். அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு வந்துட்டு விலாசமாக இருக்கும் சீட்டு. ப்ரெஸ் பண்ணோன்னா நம்ம வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து சீட் வந்து ரெக்லைன் ஆயிரும். உங்களுக்கு வந்து பின்னாடி ஹெட் ரெஸ்ட் எல்லாமே பக்காவாக இருக்குது. நல்லா தூங்குறதுக்கு பக்காவாக இருக்கும். நல்லா வசதியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இந்த எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஜ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனால் இப்படி தலைக்கு வச்சு தூங்கிக்கலாம். சூப்பராக இருக்குது. முக்கியமாக எனக்கு பிடிச்சதே இந்த லெக் ஸ்பேஸ் தாங்க. செம்மையாக இருக்குதுங்க லெக் ஸ்பேஸு. இது பாருங்க, நல்லா ஒரு ஆளே படுத்து தூங்கலாம் போல இருக்குது. அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து சார்ஜிங் பாயிண்ட் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 சீட்டுக்கு நடுவில் உங்களுக்கு வந்துட்டு சி டைப்பு, யூஎஸ்பி டைப்பு அண்ட் வந்து ப்ளக் பாயிண்ட் டைப்லையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பக்காவாக இருக்குங்க. சீரியஸ்லி இதுக்குமே நம்ம வந்து கோயம்புத்தூர் வந்தே பாட்டில் எக்ஸிக்யூட்டிவில் ட்ராவல் பண்ணியிருப்போம். பட் அதை விட வந்து இது வந்து நல்லா நீட்டாக வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு உள்ள இன்டீரியர்லேருந்து எல்லாமே நீட்டாக இருக்குது. ஓகே, எல்லாமே பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. ஏன்னா வந்து விட்டு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 1 வீக் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு 20 கார் வந்து பார்த்தா இந்த சாஃப்ரான் கலரில் வந்து மாடிஃபை பண்ணி விட்டதுக்கப்புறம் லன்ச் வந்து ப்ரொவைட் பண்ணலையா. உங்களுக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸு அதுக்கப்புறம் டின்னர் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்களாம். இப்போ தான் வந்து கேட்டேன். இங்கே தான் உங்களுக்கு வந்துட்டு ஹாட் கேஸ்லாம் இருக்கும். ஸோ ஃபுட்லாம் நமக்கு சூடாக தராங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வச்சு தான் வந்து ஃபுல்லாக வந்து ஹீட் பண்ணி தருவாங்க. டீ காஃபி எல்லாமே வந்து இங்கே தான் ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க. உங்களுக்கு ஃபுட் ஐட்டம்ஸ், வாட்டர் பாட்டில் எல்லாமே வந்து இங்கே தான் வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ அப்படியே நம்ம உள்ளுக்கு அப்படியே ஒரு வாக் போகலாம் வாங்க நம்ம கோச்சுக்குள்ளே. அப்படியே வந்து டோர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த எக்ஸிக்யூட்டிவ் காரில் ட்ராவல் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து வித் ஃபுட்டோட எவ்வளோ வந்து கலெக்ட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு 3038 ரூபா ஆச்சுங்க. நமக்கு வந்து டிக்கெட் ப்ரைஸ் இதில் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ஃபுல் ஸ்டிச்சு சென்னை எக்மோர்லேருந்து திருநெல்வேலி வரைக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஓகே மக்களே, கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2:44 டோர் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுங்க. சென்னை எக்மோர்லேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம 2:45 அதாவது 2:45 நம்ம வந்து டிபார்ட் ஆகி வெளியே போயிட்டுருக்கோங்க. ஸோ வந்து இப்போ வந்து நம்ம E1க்கும் E2க்கும் நடுவில் வந்து இங்கே நின்றுட்டுருக்கோம். இங்கே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து டஸ்ட்பின்னு எல்லாமே வந்து இங்கே கீழே வச்சுருக்காங்க. சப்போஸ் நீங்கள் ஏதாவது சாப்பிட்டீங்க அப்படின்னா அவங்களே கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் நீங்கள் ஏதாவது போடணுன்னா கூட இங்கே வந்து போட்டுக்கலாம். வேப் 4ஓட நிற்கிது உங்களுக்கு செந்தூர் எக்ஸ்பிரஸ். ஓகே, அப்படியே டிபார்ட் ஆயாச்சு. அண்டு உங்களுக்கு நார்மல் ஏசி சேர் காரில் ப்ரைஸ் நான் சொல்லலை. அதில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எவ்வளோனா 1600 கிட்ட வரும் மக்களே. உங்களுக்கு வித் ஃபுட்டோட சேர்த்து ஒரு 1650 ரூபா வருங்க. வெயில் ரொம்ப தெரில மக்களே. ஆனால் வந்து ஒரு மாதிரி வெளியே வெக்கையாக இருந்துச்சு. உள்ளே ஏறினதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கூலிங் வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியுதுங்க. இங்கே மட்டும் உங்களுக்கு வந்து டஸ்ட்பின் வந்து வச்சிருக்க மாட்டாங்க மக்களே. உங்களுக்கு வந்துட்டு இங்கேயுமே வந்து வேஸ்ட் பின் ஒரு ஏரியா இருக்கும். இங்கேயுமே வந்து நீங்கள் குப்பை போடுறனா கூட போட்டுக்கலாம். இப்போ வந்து வெஸ்டர்ன் ஸ்டைல் டாய்லெட்டில் வந்திருக்கும். உங்களுக்கு எல்லாம் வந்தே பார்த்து இருக்கிற மாதிரி அதே மாதிரி தாங்க இருக்குது. வண்டி ஆடுது, அதை நானும் ஆடிட்டு இருக்கேன். எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணி உங்களுக்கு வந்து பக்காவாக வச்சுருக்காங்க. உங்களுக்கு வண்டி அங்கேருந்து திருநெல்வேலியிலேருந்து உங்களுக்கு சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ணி வந்திருந்தாலும் இங்கே சென்னை வந்ததுக்கப்புறம் இந்த செகண்டரி மெயின்டெனன்ஸ் கிளீனிங் சொன்னேன் இல்லைங்களா, பக்காவாக நீட்டாக எந்த விதமான பேட்ஸ்லுமே வராத அளவுக்கு நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. வந்தே பாரத்தை பொறுத்த வரைக்கும் பிக்கப்புக்கு உங்களுக்கு வந்து பஞ்சமே இருக்காதுங்க. இப்போ தான் வெளியே வந்த மாதிரி இருக்குது. அதுக்குலாம் வந்து நியர்பை நமக்கு வந்து 100 km/h வந்து ரீச் பண்ணிட்டாங்க. செம்ம பிக்கப்புங்க. நமக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மேபி வந்து நமக்கு தாம்பரம் அரைவல் டிபார்ச்சருக்கு அப்புறம் நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து உங்களுக்கு தாம்பரம் நிறைய பேர் போட் பண்ணுவாங்கல்ல. ஸோ வந்து ஒட்டுக்காக கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி தாம்பரம் டிபார்ச்சருக்கு அப்புறம் நமக்கு தருவாங்க. மாம்பழம் ஸ்டேஷனை வந்து ஸ்கிப் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படியே ஸ்லோ ஸ்கிப்பிங் தாங்க மாம்பழம். ஏன்னா நம்ம உள்ளே உட்காந்துறதுனால வெளியே ட்ராக் சேஞ்சிங் சவுண்ட்லேருந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு லோக்கல் ட்ரெயின் கிராஸ் ஆச்சு, எதுவுமே நம்ம கேட்க மாட்டேங்குதுங்க. எல்லாமே அப்படியே பிளாங்காக இருக்குது. அவ்வளோ அமைதியாக இருக்குது கோச்சு. அதே உங்களுக்கு மேலே வந்து லக்கேஜ் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குங்க. எல்லாமே வந்து பெரிய பெரிய ட்ராலி எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ஏர்போர்ட்டை கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கோங்க. வாவ் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுது மக்களே. டேக் ஆஃப் ஆகுது. எங்கடா அது? எஸ், செம்மையாக இருக்குதுங்க. வாவ். நார்மலாக உட்காந்தோன்னா நமக்கு இந்த செகண்ட் சிட்டிங்கில் உட்காந்துருப்போம்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. இப்படி சாச்சு நல்லா ரெக்ளைன் பண்ணி உட்காந்தா தான் பக்காவாக இருக்குதுங்க. தாம்பரம் வரக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிடி வந்து ப்ராப்பராக எல்லாத்துக்குமே நீட்டாக டிக்கெட்லாம் செக் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ வந்து தாம்பரம் ஸ்டேஷனுக்குள்ள நம்ம கரெக்டாக வந்து இப்போ அரைவ் ஆகிட்டு இருக்கோங்க. கூட்டம் பார்க்கலாம். நீங்கள் தாம்பரத்துலேயுமே வந்து போர்டிங் வந்து இருக்குங்க நல்லாவே. ஸோ வந்து நின்னோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 30 செகண்ட் தாங்க. அத்தனை பேருமே ஏறிட்டாங்க. அதுக்குள்ளே பாருங்கள் பிளாட்ஃபார்ம்லாம் ஒரு காலி ஆயிடுச்சு. எல்லாருமே உள்ளே ஏறியாச்சு. ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் தான். அதுக்கப்புறம் டோர் டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடுவாங்க மக்களே. தாம்பரம்லேருந்து டிபார்ட் ஆகும்போதே வந்து உங்களுக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் தாங்க வெளியே வருது வண்டி. இந்த வண்டி வந்து மொத்தம் கவர் பண்ணுற டிஸ்டன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 650 கிலோமீட்டர் கவர் பண்ணுவோம். சென்னை எக்மோர்லேருந்து திருநெல்வேலி வரைக்கும் வயா கார்ட் லைன். உங்களுக்கு வந்துட்டு இது எவ்வளோ நேரம் எடுத்துக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 7.75 மணி நேரம், 7 மணி நேரம் 45 நிமிஷம் எடுத்துக்குது. இதுதான் ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய ட்ரெயினாக இந்த ரூட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம நாகர்கோவில் வந்தே பார்த்துருக்குல, இந்த வண்டி வந்து இதை விட ஒரு 7 நிமிஷம் பிஃபோரில் போகுது. 7 மணி நேரம் 38 நிமிஷம். இந்த வண்டி தான் 7 மணி நேரம் 45 நிமிஷம். இந்த
வண்டிக்கு வந்துட்டு மேக்ஸிமம் பெர்மிசபிள் ஸ்பீட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 110 km/h நமக்கு வந்துட்டு சென்னை போகிறது திருநெல்வேலி வரைக்கும். இதே ஆவரேஜ் ஸ்பீடு கணக்கு வச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்னா 84 km/h வந்து வருதுங்க. ஸோ வந்து நம்ம இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஹால்ட்டு வந்துட்டு நமக்கு வந்து விழுப்புரம் தான் ஹால்ட்டு கொடுத்துருக்காங்க. நடுவில் வந்து நம்ம செங்கல்பட்டு வந்து நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடுவோங்க. இதுக்கு முன்னாடி வந்து இந்த வாட்டர் பாட்டில் ஹோல்டர் வந்து உங்களுக்கு வந்து சைடில் இருக்கும் போலங்க. ரெகுலராக ட்ராவல் பண்ணுறவங்க எல்லாமே சைடில் இருக்குன்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. பட் வந்துட்டு ஆக்சுவலாக வந்து இது உங்களுக்கு வந்துட்டு சென்டர் ஆஃப் தி சீட்டில், அதாவது சீட்டுக்கு கரெக்டாக சென்டரில் வந்து உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து அங்கே வந்து வாட்டர் பாட்டில் வந்து வச்சுக்கலாம். இந்த டேர்னிங்கில் செங்கல்பட்டு ஸ்கிப்பிங் வந்து ஸ்பீடாக இருக்குன்னு பார்த்தா கொஞ்சம் வந்து ஸ்லோவாக தான் ஸ்கிப் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 60 km இல்லை 50 km அதுக்குலாம் நம்ம வந்து செங்கல்பட்டை ஸ்கிப் பண்ணிகிட்டு இருக்கோம். பொதிகையோடைய ரேக்ஸ் வந்து இங்கே நின்றுட்டுருக்கு செங்கல்பட்டில். ஓகே, தேங்க்யூ. ஓகேண்ணா, ஸ்நாக்ஸ் வந்து வந்துருச்சு. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்துடலாம். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போண்டா கொடுத்துருக்காங்க. இது வந்து எல்லா வந்தே பாரத் ராஜதானிலேருந்து எல்லாத்துலேயும் கொடுக்கக்கூடியது. இந்த மிக்சர் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்கல்ல, ஷிவ்டான் போட்டிருக்கு, இது ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து உங்களுக்கு வந்துட்டு கடலை பருப்பு மாதிரி சின்னதாக ஒன்று இருக்குது, இது ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் உங்களுக்கு வந்து டீ மிக்சர் கொடுத்துருக்காங்க. தென் வந்து வெனிலா மஃபின் கொடுத்துருக்காங்க. அந்த வெனிலா கேக் இருக்கும்ல, அது கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இது வந்துட்டு சூப்பருங்க, ட்ரை ஃப்ரூட் மிக்ஸு, ப்ரீமியம் இன்டர்நேஷ்னல் ட்ரை ஃப்ரூட் மிக்ஸு. ஸோ வந்து இது ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து நமக்கான ஸ்நாக்ஸு. அண்ட் தென் வந்து கெச்சப், டொமேட்டோ கெச்சப் கொடுத்துருக்காங்க. ஓகே, டிஷ்யூ, அண்ட் தென் வந்து ஹேண்ட் சானிடைசர் கொடுத்துருக்காங்க. ஓகே, உங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இன்னொன்று நான் சொல்லணும்னு நினச்சேன், இந்த ட்ரே இருக்குல்லங்க, இந்த ட்ரே வந்து உங்களுக்கு பழைய எக்ஸிக்யூட்டிவ் கோச்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக இல்லாத மாதிரி இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் இது வந்து பக்காவாக கொடுத்துருக்காங்க, செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்லா இருக்குங்க. இப்போ வந்து நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து டீ கிட் வந்து நமக்கு தருவாங்க. டீ கிட் மீன்ஸ் உங்களுக்கு நல்லா ஹாட் வாட்டர் கொடுப்பாங்க. அந்த ஹாட் வாட்டரில் இதை மிக்ஸ் பண்ணி அப்படியே நம்ம வந்து குடிக்க வேண்டியதான். அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாச்சும் இந்த போண்டா மாதிரி ஏதாவது கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா, இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். மசாலா போண்டாங்க, சீரியஸ்லி டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கு. ப்ரோ நல்லா உருளைக்கிழங்கு மசாலா உள்ளே வச்சு சூப்பராக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குதுங்க, பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு, டெம்ட்டாக இருக்குது. டேஸ்ட் வைஸ் ஆல்சோ நல்லா நீட்டாக இருக்குது. ஏன்னா சூடாக இல்லை அவ்வளோவா, மற்றபடி நல்லாயிருக்கு. இந்த டீ மிக்சரை வந்து நீங்கள் ஃபுல்லாக போட்டுருங்க மக்களே. ஃபுல்லாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து வருங்க. உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். லைட்டாக போட்டிங்கன்னா பச்சை தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கும். டீ நல்லாவே இருக்குங்க. நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோமா ஃபுல்லாக போட்டனால டேஸ்ட் வைஸ் வந்து சூப்பராக இருக்குது. என்ன மிஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய விண்டோ இங்கே இருக்கும், அதாவது நமக்கு கரெக்டாக அமையல. அதனால் வந்து வேடிக்கை பார்க்கணும், ஒன்று முன்னாடி போக வேண்டியதாக இருக்குது, இல்லைனா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பின்னாடி வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது ஒன்று மட்டும் தாங்க மிஸ் பண்ணுறேன், மற்றபடி வேறு லெவல் இருக்குது. அண்ட் தென் உங்களுக்கு வந்து இது வந்து 20 கார் வந்தே பார்த்து அப்படின்னால அது வேணால் நம்ம பின்னாடி உட்காந்துருக்கனால வண்டி கேர்வ் ஆகிறது நம்மளால் நல்லா பார்க்க முடியுது. இப்போ வந்து மதுராந்தகம் ஸ்டேஷன் வந்து நம்ம மெதுவாக வந்து ஸ்கிப் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ஸ்டேஷனே 11 வந்து ஒரு கேர்வில் தான் அமைஞ்சிருக்கும், ஆனால் நல்லா பார்க்க முடியுது. பட் வந்து நான் இங்கே எடுக்க ட்ரை பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து விண்டோவில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது, அதனால் வந்து நமக்கு பெருசாக தெரிய மாட்டேங்குது. உள்ளே இருக்கிறவங்க தான் தெரியுறாங்க நம்ம வந்து அதில் எடுக்க ட்ரை பண்ணோம் அப்படின்னா. தென் உங்களுக்கு இந்த ட்ரை ஃப்ரூட் மிக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாதாம், அப்புறம் வந்து உலர் திராட்சை, பேரிச்சம்பழம், அப்புறம் வந்துட்டு முந்திரி, இந்த மாதிரி ஐட்டம்லாம் கொடுத்துருக்காங்க. முந்திரி ஒன்றே ஒன்று தான் இருக்குது. இங்கே ஏதோ ட்ராக் ஒர்க் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், தொல்பேடு ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்புறம். அதனால் நீங்கள் வந்து லைட்டாக நம்ம ஸ்லோவாக போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக மக்களே நமக்கு வந்து திருநெல்வேலி வந்தே பார்த்தாலும் சரி, நாகர்கோவில் வந்தே பார்த்தாலும் சரி, உங்களுக்கு இந்த ரூட்டில் வந்துட்டு எதுக்கு அந்த 2 வந்தே பார்த்துமே ரொம்ப டிமாண்டிங்காக ஓடிட்டு இருக்கு அப்படின்னா, ஃபஸ்ட் ரீசன் வந்து உங்களுக்கு வந்து ரூட்டு கவர் பண்ணக்கூடிய ஸ்டாப்ஸ் திருச்சி மதுரை 2 மெயின் ஸ்டாப்ஸ் வந்து கவர் பண்ணுது. அந்த ஊருக்கு போகிறவனுமே இந்த வந்தே பாரத் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்க, அதனால் டிமாண்டிங்காக போகுது. இன்னொரு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி போகிறதுக்கு உங்களுக்கு பஸ் ஃபேர் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா, இன்றைக்கி மண்டே தான் நான் பஸ் ஃபேர் செக் பண்ணி பார்த்தேன் எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு, உங்களுக்கு 1800 1700 இந்த 2000 ரூபாய்க்குள்ள இருக்குது ப்ரைஸ். ஏன்னா அடுத்து தொடர்ந்து உங்களுக்கு வந்து ஹாலிடேஸ் வந்து வரப்போகுது, அதனால் வந்து ப்ரைஸ் வந்து அதிகம் பண்ணியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரெயினுக்கான டிமாண்டிங் வந்து இன்னுமே உங்களுக்கு அதிகமாகுது. அதாவது செமி ஸ்லீப்பருக்கு பார்த்தீங்கன்னா 1200 1300 போட்டிருக்காங்க. உங்களுக்கு கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு 10 மணி நேரத்துக்கிட்ட எடுத்துக்கோங்க பஸ்ஸு. பட் ட்ரெயின் வந்து ஒரு 7.5 hours உங்களுக்கு வந்து திருநெல்வேலி கொண்டே விடுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதை தான் வந்து மக்கள் வந்து அதிகமாக சூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து 20 கோச் விட்டுமே 2 வந்தே பாரத்துக்கும் உங்களுக்கு 2 வண்டியுமே ஃபுல்லாக தாங்க போகுது. விழுப்புரம் ஜங்ஷன் அரைவாகிட்டு இருக்கோங்க. அப்பா நல்ல வெயில், ஈவினிங் வேலையில் நல்லா அரைவாயிருக்கும். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த வெயில் வந்து நல்லா அடிக்குது. உள்ளேருந்து இங்கே வெளியே வந்ததுக்கப்புறம் தான் நம்மளால் அந்த சத்தத்தை ஃபீல் பண்ண முடியுது. கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க. உள்ளே வேறு ஏசி வேறு வச்சு போட்டு தாளிச்சிட்டு இருக்காங்க. நமக்கு கொஞ்சம் அதிகமாக ஏசி இருந்தாலுமே லைட்டாக கோல்டு வர மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சம் அப்படியே வெளியே வந்துட்டேன். உங்களுக்கு நம்ம திண்டிவனம் தாண்டி வரும்போதே கொஞ்சம் அப்படி வெளியே வந்து வந்துட்டேன். டின்னர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விழுப்புரமில் லோட் பண்ணிட்டு இருக்காங்க மக்களே. இதோ நமக்கு அந்த டின்னர் ஃபுல்லாக லோட் பண்ணுறாங்க.
இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாக வந்து சூடு பண்ணி உங்களுக்கு திருச்சி இல்லை மதுரைக்கு அப்புறம் நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. விழுப்புரம்லேருந்து டிபார்ட் ஆகிட்டு இருக்கோம். டிபார்ட் ஆகும்போதே பாருங்களேன், அப்படியே ஒரு நல்ல ஒரு ஸ்பீடு எடுத்துகிறாங்க. நமக்கு உடனே நல்ல பிக்கப்பு. சிறுவாணி வேப் 7 நின்றுட்டு இருக்கு. நம்ம வந்து நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதாவது இந்த விண்டோவில் இருக்க இந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செப்பரேட்டாக வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொடுத்தாங்கன்னா பக்காவாக இருக்கும். ஏன்னா வந்து அவங்களும் அங்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இவங்க இங்கே ஃபுல்லாகவே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா நம்ம வந்துட்டு ஒருத்தங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது. நமக்கு வந்து சென்னை எக்மோரில் எடுத்து திருநெல்வேலி வரைக்கும் என்னென்ன ஹால்ட்டு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தாம்பரம், விழுப்புரம், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர் இந்த மாதிரி ஹால்ட் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து ஒரு சின்ன கம்பேரிசன், உங்களுக்கு வந்து தேஜஸ் இருக்கு இல்லையா, தேஜஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து விழுப்புரம் வந்து ஹால்ட்டு கிடையாது. பட் இருந்தாலும் தேஜஸுக்கு வந்துட்டு மதுரை ரீச் பண்ணுற டைமிங் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சப்போஸ் வந்து நீங்கள் சென்னையிலேருந்து நீங்கள் மதுரையை வந்து ஃபாஸ்ட்டாக கனெக்ட் பண்ணணும்னா இதுதான் திருநெல்வேலி வந்தே பாரத் தான் பார்த்தீங்கன்னா வந்து மதுரையை வந்து ஃபாஸ்ட்டாக கனெக்ட் பண்ணக்கூடிய ட்ரெயினுங்க. நமக்கு சிசி கோச்சில் பார்த்தீங்கன்னா நான் இங்கே உட்காந்துருக்காங்கன்னா நம்ம வந்து எந்திரிச்சு போகிறது கொஞ்சம் வந்து சங்கடமாக இருக்குங்க. ஆனால் இந்த கோச்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லெக் ஸ்பேஸ் இவ்வளோ இருக்கனால நமக்கு வந்து எப்படி சொல்கிறது, நார்மலும் நடந்தே போகலாம், அந்த மாதிரி தான் இருக்குது ஸ்பேஸ். விருதாச்சலம் வந்து ஸ்கிப் பண்ண போகிறோம். ஸ்பீடு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 110 கிலோமீட்டர் மேக்ஸிமம் ஸ்பீடில் வந்து போயிட்டு இருக்காங்க. அதே ஸ்பீடில் தான் ஸ்கிப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் மக்களே, 110 கிலோமீட்டர் வேகத்தில் தான் வந்து விருதாச்சலம் வந்து ஸ்கிப் பண்ணிகிட்டு இருக்கோங்க. நல்ல ஸ்பீடு. பிளாட்ஃபார்ம் வந்து அந்த சைடு இருக்குது, வாங்க பார்ப்போம். விருதாச்சலம்லேயே வந்துட்டு நம்ம வந்து வைகை ஓவர்டேக் வந்து பண்ணியாச்சுங்க. நான் வந்து விருதாச்சலமுக்கும் நமக்கு திருச்சிக்கு நடுவில் எங்கே வேறு ஏதாவது ஸ்டேஷனில் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். நமக்கு இதில் ஆன்லைனில் பார்க்கும்போது பொன்மலையில் பண்ணுவாங்கன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அதனால் நான் அங்கே தான் நடக்கும்னு நினச்சேன். பட் வந்து விருதாச்சலம்லேயே வைகை ஓவர்டேக் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு அரியலூர் இருக்கும். அரியலூரும் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் தான் பண்ண போகிறோம். அதையும் வந்து ஃபாஸ்ட்டாக தான் பண்ணுவோம்னு நினைக்கிறாங்க. திருச்சிக்கு வந்துட்டு ஒரு 115 கிலோமீட்டர் இருக்குதுங்க. ஸோ வந்து என்ன பண்ணோம்னா நம்ம போய் சீட்டில் போய் அப்படியே உட்காந்துருவோம். தூங்கலான்னு சொல்லிட்டு கண்ணை மூடினேன். உடனே பையன் நமக்கு வந்து டொமேட்டோ சூப்புக்கான இதெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ அதுக்கான மிக்சிங்கு அண்ட் தென் வந்துட்டு இது என்னது உங்களுக்கு அந்த சூப் ஸ்டிக்ஸு, தென் பட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வழக்கம் போல் உங்களுக்கு வந்து ஹேண்ட் சானிடைசர், தென் பெப்பரு, சால்ட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. டிஷ்யூ கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஸ்டிக்கில் ஒன்று வந்து நம்ம சூப்பில் உடச்சி போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதில் ஒன்று வந்து பட்டரில் தொட்டு சாப்பிட்டா அதுவும் சூப்பராக இருக்கும். சூப்பு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா சுருக்குன்னு இருக்குதுங்க. அதில் இந்த ஸ்டிக்கு இதை அப்படியே நம்ம போட்டு இது கொஞ்சம் ஊறிடும். அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டோன்னா சூப்பில் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறதோட அந்த பட்டரில் நம்ம டிப் பண்ணி சாப்பிடும்போது தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கரெக்டாக வந்து சூப்பு குடிச்சு முடிக்கவும் நம்ம வந்து அரியலூர் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு இருந்தோங்க. ஸோ வந்து இதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு வந்து திருச்சி ஹால்ட் வரப்போதில்ல. ஸோ திருச்சியில் டிபோட் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சூப்லாம் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஃபுட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து டீ ஸ்நாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் தான் கொடுப்பாங்க. இது வந்து டின்னர் நம்ம திருநெல்வேலி வரைக்கும் ஃபுல் ஸ்ட்ரெச் ட்ராவல் பண்ணுறதா டின்னர் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி மதுரை வரை ட்ராவல் பண்ணுற கொடுப்பாங்கன்னு தெரியல. பட் திருநெல்வேலி வரை ட்ராவல் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு டின்னர் கொடுப்பாங்க. அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டின்னருக்கு முன்னாடி சூப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நியர்பை திருச்சி கிட்ட வந்துட்டோங்க. ஸோ திருச்சியில் வந்து நிறைய டீபோர்டிங் இருக்கும் போல். எல்லாருமே வந்து லக்கேஜில் எடுத்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. திருச்சி வந்து இப்போ திருச்சியிலேருந்து கிளம்ப போகிறோம். உடனே பார்த்தீங்கன்னா வந்து டோர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு திருச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா புக்கிங் வந்து ரிமோட் லொக்கேஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுங்க. அண்ட் தென் உங்களுக்கு வந்து இந்த லைனில் வந்து 5 நிமிஷம் ஹால்ட் எங்கே கொடுத்துருக்காங்கன்னா திருச்சி அண்ட் மதுரையில் தான் 5 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லா ஸ்டேஷன்லையுமே வந்து 2 நிமிஷம் தான் ஹால்ட். இந்த உடனே நம்ம திருச்சியிலேருந்து கிளம்பியாச்சு, வெளியே போயிட்டுருக்கோம். நீங்கள் பார்க்கலாம், தெரியுதான்னு தெரில, வெளியே வந்துட்டுருக்கோம். கரெக்டாக வந்து நம்ம வந்து ஹாஃப் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஒரு 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். இன்னொரு 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணால் நமக்கு வந்து திருநெல்வேலி டெஸ்டினேஷன் வந்துருவாங்க. நம்ம கோ பேசஞ்சர் வந்துட்டு திருச்சியிலே டிபோட் பண்ணிட்டாங்க. வேறு யாராவது கரண்ட் அவைலபிள் வச்சு புக் பண்ணி வந்து வருவாங்கன்னு நினச்சேன். பட் வந்து யாரும் வந்து வரல. மற்ற சீட்டில் வந்து கொஞ்சம் அங்கங்கே ஃபுல் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் வந்து நான் இப்போ எந்திரிச்சு அந்த சைடு போகும்போது தான் தெரியுது உங்களுக்கு அந்த சீட்டு பெருசாக இருக்கா. ஸோ வந்து உட்காந்துருக்கதே தெரில பாருங்களேன். உங்களுக்கு வந்து எல்லா சீட்டுமே எம்டி ஆகிற மாதிரி இருக்கும்.
ஆனால் அங்கே போய் பார்த்தா தெரியுது, முன்னாடி நடந்ததான் தெரியுது, நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. இந்த வண்டி வந்து வாரத்தில் எல்லா நாளுமே ரன் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. டியூஸ்டே வந்து இந்த வண்டி வந்து ரன் ஆகாது. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸாக வந்து நிறுத்தி வச்சிருப்பாங்க. இந்த வண்டிக்கு வந்து பிரைமரி மெயின்டெனன்ஸ் எங்கே நடக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திருநெல்வேலி ஜங்ஷனில் தான் பிரைமரி மெயின்டெனன்ஸ் நடக்கும். அதனால தான் வாரத்தில் ஒரு நாள் வந்து டியூஸ்டே இந்த வண்டி ரன் ஆகாது, மீதி எல்லா நாளுமே ரன் ஆகும். சிங்கிள் டெடிகேட்டட் ரேக் தாங்க, அதனால இதுதான் வந்து போயிட்டு டெய்லி வருதுங்க. திண்டுக்கலுக்கு வந்து ஒரு 35 கிலோமீட்டருக்கு நமக்கு வந்து டின்னர் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. நான் எப்பவும் கொடுக்குற அதே அந்த பருப்பு குழம்பு அந்த மாதிரி கொடுப்பாங்க நினச்சேன், பட் இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சீரியஸ்லி நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. சிக்கன் கிரேவி கொடுத்துருக்காங்க, சப்பாத்தி இருக்குது, அண்ட் தென் வந்து இங்கே ஒரு சட்னி மாதிரி இருக்குது, வெஜ் பிரியாணி கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் வந்துட்டு தயிர் சாப்பாடு கொடுத்துருக்காங்க, ஒரு ஜூஸ் பாட்டில், கீழே வந்து உங்களுக்கு வந்து சாஸ் மாதிரி ஒன்று இருக்குது. இதுதான் வந்து நமக்கான டின்னர் மெனுங்க. சீரியஸ்லி இது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, உங்களுக்கு வெஜ் பிரியாணி தயிர் சாதம்லாம் தருவாங்க அப்படின்னு. வாவ், தயிர் சாப்பாடு சூப்பராக இருக்குது. வெஜ் பிரியாணி, வெஜ் பிரியாணி ஆல்சோ ஓகே, நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்குது மீன்ஸ் இருக்குது. சப்பாத்தியை சிக்கனில் தொட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. நல்லா இருக்குங்க. அதாவது இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே ஓடுற வந்தே பாரத்தில் நம்ம சாப்பிட்ட ஃபுட்டில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெனுவாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. திண்டுக்கல் அரைவ் ஆகிட்டோம். வெளியில் ஒன்றுமே தெரிலங்க. அப்படியே இங்கே நீங்களே பாருங்கள், அந்த லைட்டு டியூப்லைட் மட்டும் தான் தெரியுது, வேறு எதுவுமே நமக்கு தெரில. டின்னர் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. டின்னர் டேஸ்ட் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். டின்னர் வந்துட்டு ஓகேங்க, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. வெஜ் பிரியாணி மட்டும் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆவரேஜ் அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. மற்றதெல்லாம் ஓகே ஃபைன், நல்லாயிருக்கு. பகல் நேரத்தில் அப்படியே வியூஸ்லாம் லைட்டாக பார்த்துட்டு வந்திருக்கோம். வந்தே பாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நைட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே சும்மா அப்படியே உட்காந்துருக்க மாதிரி தாங்க இருக்குது. லைட்டாக ஏதோ வண்டி மூவ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பட் இப்போ ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 110 போயிட்டுருக்காங்க, டாப் ஸ்பீடில் போயிட்டுருக்காங்க. பட் இருந்தாலும் நமக்கு உள்ளது சுத்தமாக ஃபீல் ஆகலை. ஒரு ஸ்டேஷன் நம்ம இப்போ ஸ்கிப் பண்ணோம். அந்த ஸ்டேஷன் கொடைக்கானல் ரோடு பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி சொல்கிறது, வெளியில் அந்த பிளாட்ஃபார்முக்கு லைட்டோடு நமக்கு உள்ளே ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது. ஏதோ லைட்டாக ஒரு வெள்ளை கலரில் ஒரு மின்மினி பூச்சி கிராஸ் ஆகி போன மாதிரி தான் நமக்கு தெரியுது. திருச்சியில் எந்த அளவுக்கு டீபோர்டிங் இருந்துச்சோ அதே அளவுக்கு மதுரையிலையும் டீபோர்டிங் இருக்குதுங்க. பட் போர்டிங்லாம் உங்களுக்கு இதுக்கப்புறம் பெருசாக இருக்காது. திருநெல்வேலி ஒரு 150 கிலோமீட்டர் தான். 150 கிலோமீட்டருக்கு யாரும் இதில் வந்து பெருசாக ஏற மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துக்கலாம் நீங்கள் எவ்வளோ பேர் வந்துட்டு டீபோர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. இந்த பிளாட்ஃபார்மில் கீழே பார்த்தீங்கன்னா இந்த மொசைக்கு கல் மாதிரி இருக்கும் தெரியுமா, கிரானைட் மாதிரி, அது மாதிரி வந்து இப்போ பதிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. ஓகே, டோர் க்ளோஸ் பண்ணுறாங்க. இனி இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரே ஒரு ஹால்ட் தான், விருதுநகர் மட்டும் தாங்க நடுவில் ஹால்ட்டு. நமக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக திருநெல்வேலி தான். உள்ள ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு அப்படியே லைட்டாக உங்களுக்கு வந்து காலியாகிட்டு வருது அப்படியே கோச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து டெஸ்டினேஷன் கிட்ட அப்படியே நம்ம ரீச் ஆகிட்டு இருக்கனால பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர்லாம் ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து இப்போ அவங்க கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க திருப்பி வந்துட்டு. அண்ட் தென் வந்து டின்னருக்கு நீங்கள் சாப்பிட்டுட்டு அண்ட் தென் எந்த நீங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு கீழே வந்து குப்பை உங்களுக்கு போட்டிருந்தாலும் அவங்களே வந்து அதையும் கலெக்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க நம்ம இருக்கிற பிளேஸ்லேயே வந்துட்டு. விருதுநகர் அரைவ் ஆகிட்டோங்க. ஸோ பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு பெருசாக தெரியாது, என்னுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் உங்களுக்கு வந்து கண்ணாடியில் தெரியுது. விருதுநகரில் இறங்கி இருக்கக்கூடிய க்ரௌடு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டீபோர்ட் வந்து பண்ணியிருக்காங்க மக்களே. விருதுநகரில் 2 நிமிஷம் தாங்க ஹால்ட்டு, உடனே இப்போ டோர் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. வெளியே ஸ்பீடாக உங்களுக்கு வந்துட்டு நம்ம வெளியே வந்துக்கிட்டு இருக்கோம் ஸ்டேஷன்லேருந்து. உங்களுக்கு பார்த்தா தெரியுதான்னு தெரில எனக்கு. அண்ட் தென் இதெல்லாம் காலையில் பார்த்து வச்சுக்கோங்களேன், வெறித்தனமாக இருக்குங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது, வண்டி டிபார்ட் ஆகும்போதே வெளியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்டர் வேகத்தில் தான் வெளியே வருது. இப்போ வந்து நியர்பை நம்ம கோவில்பட்டி வந்துட்டோம். ஸ்பீடு வந்துட்டு உங்களுக்கு 110 போயிட்டுருக்காங்க. பட் வந்து நம்மளால் ஸ்கிப்பிங் வந்து வெளியில் கவர் பண்ணவே முடியாது. ஏன்னா நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு இருட்டாக இருக்குது அப்படின்னு. அதனால் என்ன பண்ணலாம், போய் நம்ம சீட்டில் கொஞ்சம் உட்காந்துட்டு அப்படியே நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்ணலாங்க. ரிலாக்ஸ் பண்ணிட்டு திருநெல்வேலி பார்ப்போம் எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு ஒரு கொஞ்சம் ஒரு 1/2 hour ஆச்சும் உங்களுக்கு பிஃபோரில் போனாங்கன்னா எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஏன்னா நான் வந்து நாகர்கோவில் கோயம்புத்தூர் சூப்பர் ஃபாஸ்ட்டே நான் கோயம்புத்தூர் போகணும். கொஞ்சம் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் வண்டி ஏறினா நல்லா படுத்து தூக்கிட்டு ஜம்முன்னு போகலாம். பாருங்கள் ஸ்பீடு வந்து கன்சிஸ்டன்சி குறையவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்து சென்னை எக்மோரில் எடுத்ததுலேருந்து இது வரைக்குமே வந்து 110 வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. எங்கேயாவது ட்ராக் ஒர்க் கொஞ்சம் போனால் தான் அங்கே வந்து கொஞ்சம் ஒரு 5 minutes ஸ்லோவாக போகிறாங்களே தவிர மற்றபடி வந்து ஸ்பீடு வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்குங்க. ஓகேங்க, நம்ம அப்படியே கொஞ்சம் சீட்டை திருப்பி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கீழே ப்ரெஸ் பண்ணிட்டு இப்படி திருப்பினோம்னா அப்படியே சீட் வந்து திரும்பிக்குமா, ஜஸ்ட் அப்படியே உட்காருவோம். பகல் டைமாக இருந்தால் கூட வந்து நம்ம அப்படியே வியூஸ் பார்த்துட்டு அப்படியே ட்ராவல் பண்ணலாம். இப்போ வந்து என்ன நானே தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதில் ஒன்றுமே தெரியல. அப்படியே லைட்டாக ஒரு சின்ன புள்ளியாக டியூப்லைட் மறைஞ்சு போயிருக்கு, அது மட்டும் தான் தெரியுது. வேறு என்ன பண்ணுன்னு தெரிலங்க. இன்னும் ஒரு 60 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ நேரத்தை கடத்துறதுக்காக இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த கோச்சுக்கு போயிட்டு இருந்தேன், அப்படியே சும்மா அப்படி இப்படின்னு நடந்துக்கிட்டு இருக்கேன். இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கீழே போட்டிருக்க வேஸ்ட்டு வாட்டர் பாட்டில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருக்காப்புல பையா. திருநெல்வேலியும் வந்தாச்சு. அப்படியே நம்ம மக்களும் பார்த்தீங்கன்னா எல்லோரும் இறங்குறதுக்கு அப்படியே ரெடி ஆகிட்டாங்க. எல்லாருமே வந்து வெளியில் டோருக்கு வெளியே போய் நின்ட்டாங்க மக்களே.
நம்ம அப்படியே எல்லோரும் இறங்கட்டும், கடைசியாக இறங்குவோம். ஃபைனலி கரெக்டாக ஆன் டைமுக்கு நம்ம வந்து திருநெல்வேலி ஜங்ஷன் வந்திருக்கோங்க. ஜங்ஷனுக்குள்ள அரைவ் ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து இருட்டாகனாலும் வெளியே தெரில, எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்படியே இறங்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து கண்டிப்பாக இந்த பயணம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். எனக்கு சீரியஸ்லி வேறு லெவலில் நான் வந்து என்ஜாய் பண்ணாங்க. முக்கியமான காரணம் இந்த சீட் கலர். இதை பார்க்கும்போதே அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குல்ல. சீரியஸ்லி ரொம்பவே வந்து எனக்கு பிடிச்சிருக்கு இதில் ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஏன்னா ப்ரைஸ் வந்து 3000 ரூபா தான். பட் வந்து ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சீரியஸ்லி ஒர்த்தாக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறேன். அப்படியே அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.